ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளே டைரெக்டாக ஃபார்மர் கிட்ட போய் வெஜிடபிள்ஸ் தான் வாங்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறோம்னா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய் தான் வாங்க போகிறோம் கைஸ். இது எல்லாமே நம்ம 2 kgs வாங்கியிருக்கோம். 2 கிலோ வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு தேவையான காய்கறிலாம் செடியிலேருந்து பறித்து வாங்கிட்டு வர்றதுல ஒரு சின்ன சந்தோஷங்க. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு. அதனால் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. நல்லா ஒயிட் கலரில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஓடி போய் எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டேன். நீங்களும் ஃபார்மர் கிட்ட வாங்க, நல்ல பொருளாக வாங்க, இயற்கையான பொருளாக வாங்க, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க மாங்காய் தோப்பில் பாதி மரத்துலேயே மாம்பழமாக பழுத்துருந்துச்சிங்க. அங்கே உண்மைக்குமே எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு காய்ஸ், கத்திரிக்காய் பறிக்க போது கூட எனக்கு ஒன்றுமே தெரில. கத்திரிக்காய் பறிக்க போது நார்மலாக தான் இருந்துச்சு. பட் என்னால் வெண்டைக்காய் பறிக்கவே முடியல கைஸ். அதில் குட்டி குட்டியாக முள்ளாக இருந்துச்சா, குத்துது, ரொம்ப குத்துது. அந்த அங்கிளே ஆக்சுவலி க்ளவுஸ் போட்டு தான் அதே பறித்தாங்க. அந்த முள் குத்துனுச்சுன்னா அவ்வளோ பவராக இருக்குது, கை ஃபுல்லாக ரெட்டிஷாக மாறிடுது. அந்த அங்கிளே க்ளவுஸ் போட்டு தான் பறித்தாங்கன்னா பறிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு காய்ஸ், நீங்கள் இதே மாதிரி ஈவினிங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதே நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்தீங்கன்னா உங்களால் என்ஜாய் பண்ணவே முடியாது இப்படி ஈவினிங் என்ஜாய் பண்ண மாதிரி. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்கும். ஒரு வழியாக எனக்கும் ஆசை வந்துருச்சு ஒரு வாட்டி வெண்டைக்காய் பறிக்கலாமேன்ட்டு. அதுக்கப்புறம் பறிக்கலான்னு போனால் நறுக்குன்னு கையில் குத்தி விட்டுருச்சு கைஸ். அதனால் பறிக்கவே இல்லை. 2 மட்டும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அந்த அங்கிளே பறிச்சுக்கிட்டுன்ட்டு. அவங்க எப்படி பறிக்கிறாங்கன்னே தெரில கைஸ். நீங்கள் கொஞ்ச நேரம் நின்னா போதும் கைஸ், உங்கள் மனசில் இருக்க எல்லா கஷ்டமும் போயிடும். ஏன்னா அந்த வியூ சன்செட் ஆகிற நேரத்தில் நான் பறிச்சுட்டு வந்தேன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல நிற்கவே செமையாக இருந்துச்சு. அப்போது நான் அந்த இடத்துல அப்படியே புல்லில் நடந்து போனேன்னா சூப்பராக இருந்துச்சு உண்மைக்குமே. இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக வேல்யூபிளாக வீடியோஸ் வேணும்னா நீங்கள் முகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கிறேன். டாட்டா.